என் அன்பு குழந்தையே, உன் மனம் எப்போதும் ஒரே இடத்தில் நிற்காமல் கட்டுப்பாடில்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதா? ஒரே நேரத்தில் 1000 சிந்தனைகள், தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம், முடிவெடுக்க முடியாத மன அழுத்தம் என தினமும் உனக்குள்ளேயே போராடிக் கொண்டிருக்கிறாயா? இன்றைய வேகமான உலகமயமாக்கலில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை ஒருமுகப்படுத்துவது என்பது உனக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறியிருப்பதை நான் அறிவேன். நீ என்னதான் முயற்சித்தாலும் உன் எண்ணங்கள் சிதறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மன அமைதியின்மைக்கும் அலைபாயும் குணத்திற்கும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச்சிறந்த தீர்வை என் ஆன்மீக குறியீடுகள் மற்றும் தத்துவங்கள் மூலமாக நான் உனக்கு வழங்கியுள்ளேன் என்பது உனக்கு தெரியுமா? என் திருவுருவத்தில் இருக்கும் ஒவ்வொரு அடையாளமும், நான் உணர்த்தும் தத்துவங்களும் உன் அலைபாயும் மனதை அடக்கி கவனத்தை ஒருமுகப்படுத்தி வாழ்க்கையில் பேரமைதியையும் வெற்றியையும் அடைவதற்கான அற்புதமான வழிகாட்டிகளாகும். அந்த ஆழமான 6 தத்துவ உபதேசங்கள் என்னென்ன, அவற்றை உன் அன்றாட வாழ்வில் எப்படி நடைமுறைப்படுத்தி மனதை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பதை பற்றி உனக்கு நான் மிக தெளிவாக உபதேசிக்கப் போகிறேன். மனதை வெல்லும் இந்த புனிதமான பயணத்தை இப்போது தொடங்குவோம். தத்துவம் 1, முயலகன் தத்துவம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒரே இடத்தில் நிற்காமல் ஒரு கிளையிலிருந்து மறு கிளைக்கு தாவும் குரங்கைப் போல உன் எண்ணங்கள் உன்னை அலைக்கழித்துக் கொண்டிருக்கின்றன. ஏன் இப்படி நடக்கிறது என்று எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? உன் மன அமைதியை குலைத்து உன் கவனத்தை சிதறடிக்கும் அந்த முதன்மை எதிரி வேறு யாருமல்ல, உனக்குள் ஒளிந்திருக்கும் ஆணவம் மற்றும் அறியாமைதான். என்னுடைய நடராஜ திருவுருவத்தை சற்று கூர்ந்து பார். என் மிளிர்ந்து பிரகாசிக்கும் வலது பாதத்திற்கு அடியில் ஒரு உருவம் வீழ்ந்து கிடப்பதை நீ காண்பாய். அவன்தான் முயலகன். அவன் வெறும் ஒரு அரக்கன் மட்டுமல்ல, மனிதகுலத்தை ஆட்டிப்படைக்கும் அகந்தையின் குறியீடு. அந்த முயலகனை நான் என் பாதத்தால் மிதித்து அமுக்கிக் கொண்டிருப்பதைப் போல நீயும் உனக்குள் இருக்கும் ஆணவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதே என் முதல் உபதேசம். இன்றைய உலகத்தில் உனக்கு ஏற்படும் பெரும்பாலான மனக்குழப்பங்களுக்கும் அலைபாயும் எண்ணங்களுக்கும் மூலக்காரணமே இந்த நான் என்ற அகந்தைதான். நான் தான் பெரியவன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், எனக்கு ஏன் இது நடக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை விட உயர்ந்து விட்டார்களே என்ற ஒப்பீடுகளும் பேராசைகளும் தான் உன் மனதின் அமைதியை அடியோடு அழிக்கின்றன. நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கத் தொடங்கும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் தன் கட்டுப்பாட்டை இழந்து திசை மாறி ஓடத் தொடங்குகிறது. மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படுவதும் உன்னுடைய தோல்வியைக் கண்டு துவண்டு போவதும் இந்த ஆணவத்தின் பக்க விளைவுகளே. இந்த அலைபாயும் மனதை அடக்க நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நான் என்ற அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு பணிவை கற்றுக்கொள். இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தோடு ஒப்பிடும்போது நீயும் உன் பிரச்சினைகளும் மிகச் சிறியவை என்பதை உணர்ந்து கொள். அறிவு என்பது கடல் போன்றது. அதில் நீ கற்றது வெறும் ஒரு துளி மட்டுமே என்பதை நீ ஏற்றுக்கொள்ளும்போது உன் மனம் இயல்பாகவே அடங்கத் தொடங்கும். உன் கவனத்தை சிதறடிக்கும் அகந்தையை என் பாதத்தின் கீழ் இருக்கும் முயலகனைப் போல நீ மிதித்து கட்டுப்படுத்த வேண்டும். நான் தான் எல்லாம் என்ற எண்ணம் அழியும் இடத்தில் உண்மை மட்டுமே நிலையானது என்ற தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு பிறக்கும் கணத்தில் தேவையில்லாத ஒப்பீடுகளும் தேவையற்ற கவலைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அலைபாயும் உன் மனம் அமைதியான தடாகத்தைப் போல ஒரே புள்ளியில் வந்து நிற்கும். அகந்தையை வெல்லும் மனிதனால் மட்டுமே இந்த உலகத்தில் தன் மனதை வெல்ல முடியும். உன் அகந்தையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முழு பணிவோடு உன் கடமையை செய். உன் மனம் தானாகவே ஒருமுகப்படும். தத்துவம் 2, நீலகண்டன் தத்துவம். என் அன்பு குழந்தையே, உன் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நீ தவிக்கும்போது என் திருவுருவத்தின் கழுத்துப் பகுதியை ஒரு கணம் நினைத்துப் பார். ஆளால நஞ்சை உண்டு அதை என் தொண்டையிலேயே நிறுத்தி நீலகண்டனாக நான் காட்சி தரும் அந்த தத்துவத்தின் பின்னணியில் உன் மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான மிக ஆழமான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதை உனக்கு இப்போது உபதேசிக்கிறேன், கவனமாக கேள். தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது அமுதத்திற்கு முன்பாக உலகையே அழிக்கக்கூடிய கொடூரமான ஆளால விஷம் வெளிவந்தது. அந்த விஷத்தின் வெப்பத்தையும் கொடூரத்தையும் தாங்க முடியாமல் அனைத்து உயிர்களும் அலறியடித்து ஓடியபோது உலகத்தை காக்கும் பொருட்டு அந்த விஷத்தை நானே அருந்தினேன். ஆனால் அந்த நஞ்சை நான் என் வயிற்றுக்குள் இறக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அதை மீண்டும் வெளியே துப்பவும் இல்லை. என் விழிப்புணர்வினால் அந்த விஷத்தை என் தொண்டையிலேயே நிறுத்தி வைத்தேன். அதனால் என் கண்டம் நீல நிறமாக மாறியது. இப்போது உன் வாழ்க்கையை பார். தினமும் நீ வாழும் இந்த சமூகத்தில் பார்க்கடலிலிருந்து வெளிவந்த நஞ்சைப் போல எத்தனையோ எதிர்மறையான எண்ணங்களும் நச்சுத்தன்மை வாய்ந்த வார்த்தைகளும் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. மற்றவர்கள் உன் மீது வீசும் கடுமையான விமர்சனங்கள், உன்னை காயப்படுத்தும் கோபமான வார்த்தைகள், பொறாமை, பழிச்சொற்கள் மற்றும் உன்னை சுற்றிலும் நடக்கும் எதிர்மறை சம்பவங்கள் என அனைத்தும் விஷத்திற்குச் சமமானவை. இந்த நச்சை நீ எப்படி கையாளுவாய்? பெரும்பாலான மனிதர்கள் 2 தவறுகளை செய்கிறார்கள். முதல் தவறு, மற்றவர்கள் வீசும் அந்த எதிர்மறை வார்த்தைகளையும் கவலைகளையும் அப்படியே மனதிற்குள் ஏற்றி வயிற்றுக்குள் இறக்கிக் கொள்வது. அப்படி செய்யும்போது அந்த நஞ்சு உங்கள் மனதை அரித்து மன அழுத்தத்தையும் பயத்தையும் கோபத்தையும் உருவாக்கி உங்கள் தூக்கத்தையும் மன அமைதியையும் அடியோடு அழித்துவிடும். இரண்டாவது தவறு, அந்த விஷத்தை அப்படியே உடனடியாக வெளியே துப்புவது. அதாவது ஒருவர் உன்னை திட்டினால் நீயும் பதிலுக்கு அவர்களை திட்டி உன் கோபத்தை கொட்டுவது.
இதனால் உனக்கும் மற்றவர்களுக்குமான உறவுகள் முற்றிலும் முறிந்து போகும். என் அன்பு குழந்தையே, இந்த 2 வழிகளுமே உன் மனதை அலைபாய வைத்து உன் கவனத்தை சிதறடிக்கும். இதிலிருந்து தப்பிக்க நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னைப் போல நீலகண்டனாக மாறுவதுதான். உன்னை நோக்கி வரும் எந்தவொரு எதிர்மறையான விமர்சனத்தையும், கோபத்தையும், நச்சு எண்ணத்தையும் உன் தொண்டை என்னும் விழிப்புணர்வு நிலையிலேயே நிறுத்திவை. அதை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே. அதே சமயம் கோபப்பட்டு உடனடியாக வெளியே கொட்டவும் செய்யாதே. யாரோ ஒருவரின் கோபமும் அறியாமையால் எழுந்த வார்த்தைகளும் என்னை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது என்ற உயர்ந்த விழிப்புணர்வோடு அவற்றை நடுநிலையாக கடந்து செல்ல பழகு. வெளி உலகத்திலிருந்து வரும் நச்சை நீ மனதிற்குள் அனுமதிக்காத போது உன் உள்மனம் எப்போதும் தூய்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும். தேவையில்லாத மனிதர்களின் பேச்சுகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் எதிர்வினை ஆற்றாமல் விழிப்புணர்வோடு அமைதி காக்கும்போது உன் மன ஆற்றல் வீணாகாமல் சேமிக்கப்படுகிறது. எதிர்மறைகளை உள்வாங்காமல் தடுத்து நிறுத்தும் கலை உனக்கு கைவந்துவிட்டால் எந்த புயலும் உன்னை அசைக்க முடியாது. அலைபாயும் உன் மனம் ஒரு தீபத்தின் சுடரைப் போல ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கும். நஞ்சை வென்ற நீலகண்டனாக உன் விழிப்புணர்வை உயர்த்து. உன் மனம் உனக்கு கட்டுப்பட்டு அமைதியின் உறைவிடமாகும். தத்துவம் 3. 3ஆம் கண் தத்துவம். என் அன்பு குழந்தையே, உன் நெற்றியை தொட்டுப்பார். உனக்கு வெளியே பார்க்கும் 2 கண்கள் இருக்கின்றன. ஆனால் உனக்குள் ஒளிர வேண்டிய அந்த அற்புத 3ஆம் கண் இன்னும் மூடி கிடக்கிறது. என் முகத்தில் பிரகாசிக்கும் அந்த நெற்றிக்கண்ணின் தத்துவத்தை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை அலைக்கழிக்கும் அத்தனை மனக்குழப்பங்களுக்கும் உடனடியாக தீர்வு கிடைத்துவிடும். உன்னுடைய 2 கண்கள் எப்போதும் வெளி உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றன. வெளியே இருக்கும் உலகப் பொருட்கள், மனிதர்களின் செயல்பாடுகள், கவர்ச்சியான விஷயங்கள், சிற்றின்பங்கள் என எல்லாவற்றையும் இந்த 2 கண்கள் வழியே நீ உற்று நோக்குகிறாய். அப்படி வெளி உலகத்தை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் அந்த பொருட்களின் மீது ஆசையையோ அல்லது வெறுப்பையோ வளர்த்துக் கொள்கிறது. இதனால் உன் சிந்தனைகள் சிதறி மனம் ஓய்வில்லாமல் அலைபாய தொடங்குகிறது. ஆனால் என் 3ஆம் கண் என்பது வெறும் கோபத்தின் அடையாளமோ அல்லது காமனையும் அறியாமையையும் சுட்டெரிக்கும் நெருப்பு மட்டுமே அல்ல. அது ஞானம், உள்நோக்கிய விழிப்புணர்வு மற்றும் சுய பரிசோதனையின் குறியீடு. மனதை ஒருமுகப்படுத்த நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன் கவனத்தை வெளி உலகத்திலிருந்து திருப்பி உனக்குள் இருக்கும் அந்த 3ஆம் கண்ணை திறக்க வேண்டும். அதாவது உனக்குள் ஓடும் எண்ணங்களை நீயே உற்று நோக்கும் சாட்சி பாவனை நிலைக்கு வர வேண்டும். உன் மனதில் ஒரு கவலையோ, கோபமோ, பயமோ அல்லது ஆசையோ எழும்போது அதில் நீ மூழ்கிப் போகக்கூடாது. மாறாக சற்று விலகி நின்று, ஓ, என் மனதில் இப்போது இந்த குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று ஒரு பார்வையாளனாக நின்று கவனி. எப்போது நீ உன் எண்ணங்களை அமைதியாக கவனிக்கத் தொடங்குகிறாயோ அப்போதே உன்னுடைய நெற்றிக்கண் திறக்கத் தொடங்குகிறது. நெருப்பின் முன் பனி உருகுவது போல உன் உள்நோக்கிய விழிப்புணர்வின் முன் அலைபாயும் எண்ணங்கள் தானாகவே சுட்டரிக்கப்பட்டு மறைந்துவிடும். காமத்தையும் அறியாமையையும் என் 3ஆம் கண் சுட்டரித்தது போல உன் விழிப்புணர்வு என்னும் நெற்றிக்கண் உன்னுடைய தேவையில்லாத கற்பனைகளையும் பயங்களையும் மன அழுத்தத்தையும் முற்றிலும் சாம்பலாக்கிவிடும். உன் மனம் ஓட நினைக்கும் போதெல்லாம் அதை அட்டிப்படைக்க விடாதே. நான் இந்த உடலும் அல்ல, அலைபாயும் இந்த மனமும் அல்ல, நான் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சாட்சியாக இருக்கும் ஆன்மா என்ற தெளிவை பெறு. வெளியே அலையும் உன் பார்வையை உனக்குள் திருப்பு. தினமும் சில நிமிடங்கள் கண்களை மூடி உன் சுவாசத்தையும் உன் மனதின் ஓட்டத்தையும் எந்தவிதமான தீர்ப்பும் வழங்காமல் அமைதியாக கவனி. அந்த உள்நோக்கிய கவனமே உன் 3ஆம் கண். அந்த ஞானக்கண் திறக்கும்போது உன்னை அலைக்கழித்த அத்தனை குழப்பங்களும் ஓடி ஒளிந்துவிடும். பேரமைதியும் தெளிவான சிந்தனையும் ஒருமுகப்பட்ட மனமும் உனக்குள் நிலைத்து நிற்கும். என் தத்துவத்தை உணர்ந்து உனக்குள் இருக்கும் ஞானக்கண்ணை திற வெற்றியும் அமைதியும் உன் வசமாகும். தத்துவம் 4. பிறை சூடிய மூர்த்தி தத்துவம். என் அன்பு குழந்தையே, என் ஜடாமுடியில் மிளிரும் அந்த சிறிய பிறைச்சந்திரனை ஒரு கணம் கூர்ந்து பார். அலைபாயும் உன் மனதை எப்படி சமநிலையில் வைப்பது, உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கான மிகப்பெரிய வாழ்வியல் ரகசியம் அந்த பிறை நிலவில்தான் ஒளிந்திருக்கிறது. வானத்தில் இருக்கும் நிலவை நீ கவனித்ததுண்டா? அதற்கு நிலையான ஒரு வடிவம் கிடையாது. அது சில நாட்கள் தேய்பிரையாக தேய்ந்து மறைந்து போகும். சில நாட்கள் வளர்பிரையாக வளர்ந்து பௌர்ணமியாக பிரகாசிக்கும். ஏற்ற இறக்கங்களும் மாற்றங்களும் தான் நிலவின் இயல்பு. உன்னுடைய மனமும் இந்த நிலவை போன்றதுதான் குழந்தையே. ஒரு நாள் உனக்கு காரணம் தெரியாமலேயே அளப்பரிய மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொப்பளிக்கும். ஆனால் அடுத்த நாளே சிறு தோல்வியோ அல்லது ஏமாற்றமோ வந்தால் உன் மனம் அப்படியே சோர்ந்து இருளுக்குள் மூழ்கிவிடும். இன்பம் வரும்போது துள்ளி குதிப்பதும் துன்பம் வரும்போது அழுது துவண்டு போவதும் உன் மனதின் இயல்பான அலைபாயும் குணம். ஆனால் என் ஜடாமுடியை சற்று உற்றுப்பார். மாறிக்கொண்டே இருக்கும் அந்த நிலவை நான் என் தலையில் சூடி மிக அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நிலவு தேய்ந்தாலும் நான் கவலைப்படுவதில்லை. அது வளர்ந்து பௌர்ணமியானாலும் நான் தலைக்கணம் அடைவதில்லை. நிலவின் மாற்றங்கள் என்னை எந்த விதத்திலும் பாதிப்பதே இல்லை. இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய உபதேசம் என்ன தெரியுமா? உணர்ச்சி சமநிலை என்னும் சமத்துவ நிலைதான் அது. உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் புகழும் இகழும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அவை இரவும் பகலும் போல இயற்கையின் நியதி. ஆனால் ஒவ்வொரு முறை சூழல் மாறும்போதும் நீ உன் நிதானத்தை இழந்துவிட்டால் உன் மனம் ஒருபோதும் ஒரே இடத்தில் நிற்காது.
இன்பம் வரும்போது மிதமிஞ்சிய மிதப்பிலும், துன்பம் வரும்போது கடுமையான மன அழுத்தத்திலும் நீ சிக்கிக் கொள்வாய். மனதை ஒருமுகப்படுத்த விரும்பும் நீ இனி உணர்ச்சிகளுக்கு அடிமையாக கூடாது. உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்போது அதை இயல்பாக ஏற்றுக்கொள். அதே நேரத்தில் ஒரு தோல்வி கிடைக்கும்போது அதையும் ஒரு பாடமாக புன்னகையோடு ஏற்றுக்கொள். இதுவும் கடந்து போகும் என்ற பேரமைதியை உனக்குள் வளர்த்துக்கொள். மாற்றங்களைக் கண்டு பயப்படாதே. உணர்ச்சிகளின் அலையில் அடித்து செல்லப்படாதே. என் தலையில் இருக்கும் பிறை நிலவைப் போல உன் மனதின் ஏற்ற இறக்கங்களை ஒரு தூரத்து வேடிக்கையாக பார்க்கத் தொடங்கு. இன்பத் துன்பங்களை சமமாக நோக்கும் அந்த சமத்துவ நிலை உனக்குள் வந்துவிட்டால் உன் மனதின் அலைபாயும் வேகம் முற்றிலும் நின்றுவிடும். வெளியே எத்தனை புயல்கள் வீசினாலும் உனக்குள் ஒரு ஆழமான அமைதி நிலவும். உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தும் கலையை கற்றுக்கொள். உன் மனம் கைலாயத்தைப் போல என்றென்றும் அசையாத உறுதியை பெறும். தத்துவம் 5 கங்காதரன் தத்துவம். என் அன்பு குழந்தையே, என் ஜடாமுடியில் சுழித்து ஓடும் கங்கை நதியை ஒரு கணம் நினைத்துப்பார். சிதறி ஓடும் உன் ஆற்றலையும் கவனத்தையும் எப்படி ஒரே புள்ளியில் கொண்டு வருவது என்பதற்கான பேரமைதி ரகசியத்தை இந்த கங்காதரன் தத்துவம் உனக்கு உணர்த்தும். விண்ணிலிருந்து பூமிக்கு குதித்த கங்கை நதி சாதாரணமான ஒன்று அல்ல. அது அடக்க முடியாத பேரார்வமும் அளப்பரிய வேகமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி. அந்த அதிவேக கங்கை நதி நேரடியாக பூமியில் விழுந்திருந்தால் அதன் மோதல் வேகத்தில் இந்த அகில உலகமே சிதைந்து அழிந்து போயிருக்கும். அந்த பேரழிவிலிருந்து உலகை காப்பதற்காக நான் என் ஜடாமுடியை விரித்து சீறி பாய்ந்து வந்த கங்கையை என் சடையில் ஏந்தித் தாங்கினேன். என் ஜடாமுடியில் சிக்கிய கங்கை தன் கட்டுப்பாடற்ற வேகத்தை இழந்தது. அதன் கொந்தளிப்பு அடங்கி அமைதியான சிறு நீரோடைகளாக மாறி இந்த பூமிக்கு நன்மையையும் செழிப்பையும் தரும் புண்ணிய நதியாக மெதுவாக வழிந்தோடத் தொடங்கியது. உன் மனதின் ஆற்றலும் இந்த விண்ணிலிருந்து குதித்த கங்கை நதியைப் போன்றதுதான். உனக்குள் இருக்கும் சிந்தனைகளும் ஆசைகளும் எண்ண அலைகளும் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பல திசைகளில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கின்றன. நீ ஒரு வேலையைச் செய்ய தொடங்கும்போது உன் மனம் வேறு எங்கோ ஓடுகிறது. ஒரு இலக்கை நோக்கி நகர நினைக்கும்போது 1000 ஆசைகளும் தேவையில்லாத கற்பனைகளும் உன்னை திசை திருப்பி உன் ஆற்றலை சிதறடிக்கின்றன. கட்டுப்பாடில்லாத நீர்வீழ்ச்சி நிலத்தை சீரழிப்பது போல நெறிப்படுத்தப்படாத உன் எண்ணங்கள் உன் வாழ்வை சீரழித்து உன்னை எதிலும் வெற்றி பெற முடியாமல் அலைக்கழிக்கின்றன. அலைபாயும் உன் மனதை அடக்க நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் ஜடாமுடி கங்கையை அடக்கியது போல உன் மன ஆற்றலை நீ நெறிப்படுத்த வேண்டும். உன் எண்ணங்களின் வேகத்தை குறைக்க தினமும் மூச்சு பயிற்சியையும் தியானத்தையும் கற்றுக்கொள். கட்டுப்பாடில்லாமல் ஓடும் மூச்சை நீ சீரமைக்கும் போது உன் மனதின் வேகமும் இயல்பாகவே குறையும். அடுத்து ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனத்தை சிதறவிடாமல் உன் ஆற்றல் முழுவதையும் ஒரே ஒரு இலக்கின் மீது குவிக்க கற்றுக்கொள். சிதறி ஓடும் கங்கையை என் சடை எப்படி ஒரே வழியில் திருப்பியதோ அதேபோல உன் எண்ணங்களை ஒரே ஒரு புள்ளியில் குவித்து ஒருமுகப்படுத்து. உன் ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நீ அடிமையாகிவிடாதே. அவற்றுக்கு நீதான் எஜமானன். உன் கவனத்தை பயனுள்ள படைப்பாற்றலிலும் உன் கடமையிலும் செலுத்து. சிதறும் நீர்த்துளிகளுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆனால் அவை அனைத்தும் ஒன்று கூடி ஒரு நதியாக ஓடும்போது மலையை கூட உடைக்கும் வல்லமை பெறுகிறது. அதேபோலத்தான் உன் மனமும். உன் கவனத்தை சிதறவிடாமல் ஒரே திசையில் நெறிப்படுத்த பழகிவிட்டால் உன்னால் சாதிக்க முடியாதது இந்த பிரபஞ்சத்திலேயே எதுவும் இல்லை. என் தத்துவத்தை பின்பற்றி உன் எண்ண கங்கையை உனக்குள் அடக்கு. ஒருமுகப்பட்ட மனதோடு உன் வாழ்வின் உச்சத்தை அடைக. தத்துவம் 6 தட்சிணாமூர்த்தி தத்துவம். சிவபெருமனாகிய நான் உனக்கு வழங்கும் இறுதி மற்றும் மிக உயர்ந்த உபதேசம் இதுதான். கல்லால மரத்தின் நிழலில் அமைதியின் உறைவிடமாக அமைந்திருக்கும் என் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை ஒரு கணம் மனக்கணக்கில் தியானித்துப்பார். பெரும்பாலான குருமார்கள் தங்கள் சீடர்களுக்கு சொற்களாலும் பெரிய உரைகளாலும் உபதேசம் செய்வார்கள். ஆனால் தட்சிணாமூர்த்தியாகிய நான் என் சீடர்களுக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நான் மௌனமாக அமர்ந்து என் விரல்களால் சின்முத்திரை மட்டுமே காட்டினேன். அந்த ஆழமான மௌனத்தின் வழியே என் சீடர்கள் பிரபஞ்சத்தின் அத்தனை உண்மைகளையும் மன அமைதியின் உச்சக்கட்ட ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டார்கள். இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய 6வது தத்துவம் மௌனத்தின் அளப்பரிய ஆற்றல். இன்றைய உன் உலகத்தை பார். எங்கு நோக்கினும் சத்தமும் இரைச்சலும் தேவையற்ற உரையாடல்களும் நிரம்பி கிடக்கின்றன. உன் வாய் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது. உன் கண்கள் அலைபேசியின் திரையையும் வெளி உலக இரைச்சல்களையும் ஓயாமல் பார்த்து கொண்டிருக்கின்றன. வெளி உலகம் இரைச்சலாக இருக்கும்போது உன் உள்மனமும் இயல்பாகவே அமைதியை இழந்து கொண்டிருக்கிறது. பேச்சு என்பது வெறும் சொற்கள் மட்டுமல்ல, அது உன்னுடைய மன ஆற்றலின் விரயம். நீ எவ்வளவு அதிகமாக பேசுகிறாயோ அவ்வளவு உன் மனதில் ஒருமுகப்படுத்தும் சக்தி சிதையப் போகிறது. என் அன்பு குழந்தையே, அலைப்பாயும் உன் மனதை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பினால் நீ மௌனத்தை பழக வேண்டும். மௌனம் என்றால் வெறும் வாயை மூடி இருப்பது மட்டுமல்ல, உன் உள்மனதின் தேவையற்ற சிந்தனைகளை நிறுத்துவதுதான் உண்மையான மௌனம். தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது வெளி உலகத்தோடு தொடர்பை முற்றிலும் துண்டித்துவிட்டு அமைதியாக அமர். உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை மறந்து உனக்குள் இருக்கும் அமைதியை கவனி.
நீ அமைதியாக இருக்கும்போது உன் மனதில் தேங்கி கிடக்கும் குழப்பங்களும் கவலைகளும் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கும். மௌனம் உன் மனதை கவிழ் தூய்மையாக்கும் ஒரு தெய்வீக மருந்து. என் அன்பு குழந்தையே, இந்த 6 தத்துவங்களும் வெறும் புராண கதைகள் அல்ல. இவை உன்னை ஞானியாகவும் வெற்றியாளனாகவும் மாற்றக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள். இவற்றை உன் அன்றாட வாழ்வில் ஒரு பழக்கமாகவே மாற்றிவிடு. அலைப்பாயும் உன் மனம் கைலாயத்தின் மணிப்பனை போல அசைக்க முடியாத பேரமைதியை பெறும். உன் பாதையில் இருக்கும் அத்தனை தடைகளும் விலகும். வெற்றி உன் வசமாகும். ஓம் நமச்சிவாய.